ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையோடு உங்களோடு கூட இடைப்படுவதிலே மிக சந்தோஷப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அன்பின் வார்த்தை திருப்பாடல் புத்தகம் சங்கீதக்காரன் சொல்கிறான் 23ஆம் அதிகாரம் 6வது இறைவசனம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நான் உயிரோடு இருக்கிற நாள் வரை நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஆண்டவர் என்னை கொடுக்கிறார் ஒரு அருமையான வார்த்தை. நீ உயிரோடு இருக்கிற நாள் வரை, இந்த பூமியிலே உங்களுக்கும் எனக்கும் குறித்திருக்கிற நாள் வரை ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடருமா. நன்மை அது உங்களுக்கும் எனக்கும் செய்கிறது. கிருபை உங்கள் மேல் அளவற்ற ஆசீர்வாதத்தை வைக்கிறார், கிருபைகளை வைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்கிறான். எனக்கு அருமையானவர்களே, பல இடங்களிலே நாம் சங்கீத புத்தகத்தில் வாசிப்போம் அடிச்சுனா, நான் உயிரோடு இருக்கிற நாள் வரை, நான் உயிரோடு இருக்கிற நாள் வரை உம்மை துதிப்பேன். கர்த்தரை எக்காலத்திலும் துதிப்பேன் என்று சொன்னால் சங்கீதக்காரன். எனக்கு அருமையான அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஜீவனுள்ள நாளெல்லாம், உயிருள்ள என் வாழ் நாளெல்லாம் நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு முதலாவது என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அருமையான சாதாரண ஒரு காரியம். எனக்கு அருமையான சங்கீதக்காரன் சொல்கிறார். முதலாவது 63ஆம் சங்கீதம் 4வது இறைவார்த்தையிலே சொல்கிறார், அவரை பெயரை உயர்த்தி அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்க வேண்டும். இந்த நாளிலே காலை வேளையில் நீங்கள் ஜெபித்திருக்கின்றீர்களா? இந்த நாளிலே மாலை வேளையிலே ஜெபியுங்கள், இரவிலே ஜெபியுங்கள். அன்பானவர்களே, அவருடைய நாமத்தை சொல்லி துதியுங்கள். வானோர் பூதளத்தோர் சகலரின் முழங்கால்களும் முடங்குமாம் அந்த நாமத்திற்கு கீழே நீங்கள் வருவீர்கள் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத குறைகள் ஒரு காலமும் இருக்காது. அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும். உன் கையின் பியாசங்கள் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்படும். எப்பொழுது? அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, அவர் நாமத்தை சொல்லி நீங்களும் நானும் உயர்த்தும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சன்னிதானத்தில் சமூகத்தில் நின்று உயர்த்தும் போது ஆசீர்வாதம் வரும். முதலாவதாக அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆலயத்திற்கு போக வேண்டும். சங்கீத புத்தகம் 27:4 சொல்கிறார், நான் ஆலயத்திற்கு போய் ஆண்டவரை துதிப்பேன். தேவாலயத்தில் போய் கர்த்தரை தேட வேண்டும். தேவனை தேடுகின்ற ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான இன்றைக்கு காலை வேளையில் நீங்கள் ஆலயத்திற்கு சென்றீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தீர்களா? ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் நின்று ஆண்டவரோடு பேசினீர்களா? எனக்கு அருமையான பேசி பாருங்கள், கர்த்தரோடு இடைப்பட்டு பாருங்கள். மோசே முச்செடிகளை வெளிப்பட்ட தேவனோடு பேசினா உன் வாழ்க்கை மாறினது. சவுல் பவுலாக மாறும்போது முன்னதாக ஆண்டவரோடு பேசினார், அவருடைய வாழ்க்கை மாறினது. உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இந்த நாட்களில் ஆண்டவர் மாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், ஆலயத்துக்கு கடந்து போக வேண்டும். அடுத்ததாக மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்கிறார். சங்கீத புத்தகம் 104வது இறைவார்த்தை, நான் உயிரோடு இருக்கிற வர ஆண்டவரை துதிப்பேன். இந்த உயிர் ஆண்டவர் கொடுத்த கிருபை. இந்த உயிர் கொடுத்திருக்கிறார, என் வாழ்க்கையில் இருக்கிற குறையெல்லாம் மாறணும்னா ஆண்டவரை துதிப்பேன். இந்த நாள் முழுதும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்பட போகிறார். உங்கள் குறையெல்லாம் நிறைவாக போகிறது. நீங்கள் உயிரோடு இருக்கிற வர ஒன்றுக்கும் குறைபடாதபடி வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளிலே அருள்நாதன் இயேசுவின் சமூகத்தில் அமர்ந்து அவரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை துதியுங்கள். அவர்தான் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக, உலகத்தின் ஒவ்வொரு ஜனத்துக்காக தன்னையே பலியாக்கினவர், தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் ஊன்று சிலுவையிலே மரணத்தை ஜெயித்தவர், அலங்கோலமாய் அரை நிர்வாணமாய் பரிதாபமாய் தொங்கினவர் அவரே. அவர் உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்தவர். ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்கள் வாழ்நாளெல்லாம் ஆசீர்வதிக்கும்படி, நீங்கள் வாழ்நாளெல்லாம் சிகிர்த்திருக்கும்படி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காய்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மேலும் அவர் வாழ்நாள் அல்லா, அவள் ஜீவனுள்ள நாளல்லா நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வீராக. ஒவ்வொருவரும் இருதயத்திற்கு பாரங்களை மாற்றுவீராக, குடும்பத்திற்கு குறைகளை மாற்றுவீராக. அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் வாய்க்க பண்ணும். ஒவ்வொருடைய பாத்திரமும் நிரம்பி வழியத்தக்கதாய் நீர் மாற்றுவீராக. நீரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருந்து நீர் நடத்துவீராக. ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும். அற்புதம் செய்ததற்காய் நன்றி. இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.